இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கலங்க. அதனால தான் நான் முன்னுக்கு வரல. நான் வாய்ப்புக்காக காத்துட்ருக்கேன். இந்த ஒரு வசனத்தை வரியை நம்ம அநேகர்கிட்ட கேட்டிருப்போம், கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையுமே கேட்டிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்ஃபெக்ட் மொமெண்ட், சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது, பர்ஃபெக்ட் மொமெண்ட் அப்படிங்கிறது எப்போ தான் வர்றது? அது என்றைக்கு வர்றது? அலையப்போ உயரது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த ஒரு சரியான சந்தர்ப்பம் வாய்ப்பது என்பது என்றைக்கு நடக்க போகுது? அப்படி அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கான வாய்ப்பே வாழ்க்கையில் இல்லாமல் போக போகுதா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அப்போ இந்த சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை தூரம் வெற்றி பெறக்கூடியவர்கள்? இந்த சரியான சந்தர்ப்பம் அப்படின்னா என்ன? எனக்கு நகர்றதுக்கும் வாழ்கிறதுக்கும் முன்னேறத்துக்கும் ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு களம் தானே இந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறது. இந்த களம் அப்படிங்கிறது விதிவசத்தாலேயோ இல்லை நல்ல நண்பர்கள் மூலமாகவோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்னாலேயோ நலம் விரும்பிகள்னாலேயோ அமையக்கூடிய அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் நாம் இல்லை. இது ஒரு காலத்தில் இருந்தது. ரொம்ப அழகாக மக்கள் பலரும் பலருக்கும் உதவக்கூடிய, மற்றவர்களுக்கு வழிவிடக்கூடிய, மற்றவர்களையும் முன்னிறுத்தக்கூடிய, மற்றவர்களுக்காகவும் திறமைசாலிகளுக்காகவும் பரிந்துரை செய்யக்கூடிய அந்த காலகட்டம்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறத நாம் ரொம்பவே புரிஞ்சுக்கணும், ரொம்பவே விளங்கி கொள்ளணும். இருக்க எல்லாருமே கிட்ட நெருக்கடியாக நின்றுக்கிட்டு, கையெல்லாம் ரொம்ப நெருக்கடியாக கோர்த்து பிடிச்சிக்கிட்டு, யாரும் இதுக்குள்ளே வந்துட முடியாத மாதிரி தடுக்கக்கூடியது மட்டும் இல்லை, வந்தால் தள்ளிவிடக்கூடிய மாதிரியான, உங்களை சுக்குநூறாக கிழித்து எறியக்கூடிய மாதிரியான, அது மட்டும் இல்லாமல் எப்படி இவனை இல்லாமல் பண்ணலான்னு நினைக்கக்கூடிய மாதிரியான, மௌனத்திலேயே உங்களை கொன்று தீர்த்தரலான்னு நினைக்கக்கூடிய மாதிரியான குரூரங்கள் நிறைந்த ஒரு களமாக சமூகம் துரதிருஷ்டவசமாக மாறிவிட்டபடியால் நண்பர்களே, சரியான சந்தர்ப்பம் என்பது நம்முடைய வாசல் கதவுகளை தட்டும் என்ற ஒரு நப்பாசைங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லலாம். இதை நாம் புரிஞ்சுக்கணும். எனக்கு முதல்ல திக்குவாயில் நல்லா பேச வரும்னு தெரிஞ்சப்போ, கல்லூரியில் அழகி போட்டி நடந்தப்போ, அழகி போட்டியில் கலந்து கொண்ட ஒரு பெண்மணிக்கு பாரதியார் கவிதை சொல்ல தெரியல. நடிகை சங்கீதா எங்கள் கல்லூரிக்கு அப்போ வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, எத்தனை தூரம் படித்து கல்லூரியில் வந்திருக்கீங்க, ஒரு பாரதியார் கவிதை சொல்ல தெரியலையா அப்படின்னு அவங்க கேட்டப்போ உடனடியாக முதலாம் ஆண்டு மாணவி, மண்ணில் தரையில் அப்போ தான் திக்காது நல்லா பேச வரும் அப்படின்னு புரிஞ்சு தெரிஞ்சு உட்காந்துட்ருக்க அந்த சூழ்நிலையில் நேராக மேடைக்கு பின்புறமாக போய் அங்கே மேடையில் உட்காந்துட்டு இருந்த முதல்வர் அவர்களுடைய காது கிட்ட நான் சொல்கிறேன். எனக்கும் முதல்வர் யாருன்னு தெரியாது, முதல்வருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தமயந்தி சிவராமன் இந்தியாவின் சிறந்த பெண்மணிகளில் 10வது பெண்மணியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமயந்தி சிவராமன் தான் என்னுடைய கல்லூரி முதல்வர். அவருக்கு நான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது, மேம் பாரதியார் கவிதை கூட இந்த கல்லூரியில் இருக்கவங்களுக்கு தெரியலங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு. இந்த நினைப்போடு அவங்கள நம்ம வெளியில் அனுப்பக்கூடாது. இப்படி ஒரு அபிப்பிராயத்தோடு அவங்க வெளியே போய் சொன்னாங்கன்னா நம்ம கல்லூரி பேர் கெட்டுடும் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன். சொன்ன உடனே அவங்க ரொம்ப இலகுவாக என்கிட்ட கேட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிறப்பான்றாங்க. ஒரு கல்லூரி முதல்வர், ஒரு நான் முதலாம் ஆண்டுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது, நான் யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு முக்கியமான பிள்ளை போல இருக்குன்னு கூட அவங்க நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்ப்பான்னா, நம்ம சொல்லலாம் மேடம், பாரதியாரோட அத்தனை கவிதையும் சொல்கிறோம், சுய கவிதையிலையும் நாங்கள் செலச்சவங்க இல்லைன்னு சொல்கிறோம், நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். வாய்ப்பு யாராலையும் வழங்கப்படவில்லை. வாய்ப்பு என்பது கையில், அந்த ஒலிபெருக்கி என்பது கிடைப்பது என்பதற்கான சூழல் உருவாக்கப்பட்டது. அந்த களம், அத்தனை கவிதைகளும் சொல்லப்படுது. சுய கவிதை, நான் இன்னொரு வீடியோவில் அந்த கவிதையை உங்களுக்கு சொல்கிறேன். 3 எழுத்துன்னு சொல்லக்கூடிய சுய கவிதை சொல்லப்படுது. அத்தனை தூரம் அதிர்ந்து போகின்றது அரங்கம். சங்கீதா அப்படியே உற்சாகமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த கல்லூரி மாணவிகள் எதிலுமே சளைத்தவர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. வெளியில் போகிறாங்க. அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்கின்றது. கல்வி அமைச்சர் கைத்தட்டக்கூடியதாக இருக்கின்றது. சொற்பொழிவுக்கு இப்படி வளரக்கூடியதாக இருக்கிறது. பின்னாளில் அப்துல் கலாம் அவர்களுடைய பாராட்டும் அபிமானமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இடத்துக்கு நம்ம வரோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாய்ப்புகள் என்பதை யாரும் தரமாட்டாங்க.
நாம் தான் உருவாக்கணும். அப்போ இதை உருவாக்கக்கூடிய திறம், தீரம், திடம் இது நமக்கு கண்டிப்பாக வேணும். 3 டீ மாதிரி, 3 ரோசஸ் மாதிரி இது 3ம் திறமையும் வேணும், தீரமும் வேணும், அந்த திடமும் நமக்கு வேணும். இது 3ஐயும் கொண்டு உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குங்கள். எங்கேயோ யாரோ நமக்கு இடம் கொடுப்பாங்களா கட்சியிலன்னு பார்க்காதீங்க. தர்மம், நியாயம், பரிசுத்த அரசியல் என்பதை உங்களால் உருவாக்க முடியும் என்று நம்புங்கள். இங்கே ஜெயிப்பு தோற்பை பற்றி பிரச்சனை இல்லை. விதை யார் போட்டா, பழம் யார் சாப்பிட்றாங்கிறது பிரச்சனை இல்லை. விதை யார் போட்டா, காலம் பழத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுடைய பாதை பரிசுத்தமானதாக இருந்தால் அந்த வாய்ப்பு என்பது உங்கள் கதவை தட்டும். சூழல் என்பது உங்களை சுற்றி வளைக்கும். பர்ஃபெக்ட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது நம்முடைய பாதத்துக்கு வந்து சேரும். எப்போ இந்த சூழலையே உருவாக்குகின்ற தன்னம்பிக்கையும் திடமும் நமக்கு இருக்குமாயின். வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள் நண்பர்களே. அந்த வாய்ப்புகளை உருவாக்குகின்ற சூக்ஷ்மதாரிகளாக மாறுங்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். இது எப்படி சாத்தியம், பிரம்ம முயற்சியாக இருக்கின்றதேன்னு பயப்படாதீங்க. எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் அறம் இருக்கும் பொழுது, தர்மம் இருக்கும் பொழுது, உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் இருக்கும் பொழுது இறைவன் அருள் என்பது கூடி வர செய்யும். தைரியமா பர்ஃபெக்ட் மொமெண்ட்காக என்னைக்கு விழும் கல் அப்படின்னு காத்திருக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக நீங்கள் இருக்கக்கூடாது. உருவாக்குகின்றவர்களாக அப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.